ரூபன் தப்பு பண்றதே போல இந்த யோசேப்பும் தப்பு பண்றதக்கவாறு எல்லா சூழ்நிலையும் அமைந்துச்சு. ஆனா அந்த சூழ்நிலையில அந்த மனுஷன் இச்சை அடக்கம் உள்ளவனாயிருந்தான். தேவன் எல்லாவற்றையும் பார்க்கிறார். நீங்க என்ன சொல்றீங்க? நான் விழுந்துட்டேன். நீங்க நாடகம் ஆடுறீங்க. தேவன் உங்களுக்கு தந்த பலனை நீங்க மிதிச்சீங்க, இல்லாம ஆக்குனீங்க, அவமானப்படுத்தினீங்க, அவரையே வேண்டான்னு சொன்னீங்க. அதுக்கப்புறம் சொல்றீங்க கிருபை இழந்த பிறகு நான் விழுந்துட்டேன். தப்ப முடியாது, உங்க ஜெபம் கேட்கப்படாது. ஏன்? இங்க யோசிப்ப பாருங்க, ஒரு சூழ்நிலை வருது. உண்மையான கிறிஸ்தவனா அந்த இடத்துல கிறிஸ்துவ விலைக்கு விற்க முடியவங்க கிடையாது, சாட்சியா இருக்கிறது. இங்க எப்படி? துர்சாட்சி தான் வருது. இங்க யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்க, ஒரு சந்தர்ப்பம் வருது. போத்திபாருடைய மனைவின்னு சொல்லும் போது மிக உயர்ந்த ஒரு நிலையில உள்ள ஒருவனுடைய மனைவி. அப்படியா நிச்சயமாக அழகா இருந்திருப்பால். அவருடைய ஆடை அணிகலன்கள் எல்லாமே ஒரு மனுஷனை கவரக்கூடிய விதத்திலே தான் இருந்திருக்கும். ஆனா தன் கண்களோடு உடன்படிக்கை பண்ணிட்டான். நீ எவ்வளவு அழகா இருந்திருப்போ, நீ எனக்கு தேவை கிடையாது. ஏன்? அவன் ஆண்மையில குறைவுள்ளவனா? வேதம் சொல்லுது அவன் வாலிபன் என்று. அவன் தன்னுடைய உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் கட்டுப்படுத்தினவன். அவன் தேவனுக்கு பயந்தவன். அதனாலேயே சந்தர்ப்ப சூழ்நிலை எல்லாம் அமையும் போது அவன் எப்படி இருந்தான் தெரியுமா? அதை எல்லாவற்றையும் சீ என்று விளக்கினான். ஆதியாகமும் 41வது அதிகாரம் 45வது வசனம் சொல்லுது, அவன் அதாவது வாலிப பிராயத்திலே தன்னை காத்துக் கொள்கிறான். அநேக வருஷங்கள் சென்ற பிறகுதான் அவனுக்கு திருமணம் ஆகிறது. வாசிங்கள். மேலும் பார்வோன் யோசேப்புக்கு சாப்நாத் பன்னேயா என்கிற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாய போத்திபிராவின் குமாரத்தியாய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான். பாருங்க, வாலிபனா இருக்கக்கூடிய காலத்துல அப்போ அந்த இச்சைக்குரிய பலன் எவ்வளவு அதிகமா இருக்கும். ஆனா அவன் என்ன, நான் வாலிபனா இருந்தேன் விழுந்துட்டேன்னு சொல்லவே இல்லை. அந்த இடத்துல தன்னை கட்டுப்படுத்திக் கொள்றான். அதன் பிறகு எத்தனையோ வருஷம் சிறைச்சாலையில் இருக்கிறான். அதன் பிறகு உயர்த்தப்படுகிறான். உயர்த்தப்பட்ட பிறகும் எத்தனை வருஷம் கழிச்சு நமக்கு தெரியாது. அதன் பிறகுதான் எகிப்தின் ராஜா என்ன செய்யறான்? ஆஸ்நாத் என்கிற தன பெண்ணை கொடுக்கிறான், நீ திருமணம் பண்ணிக்கொள்ளு. அதன் பிறகு அவன் என்ன செய்யறான்? தன்னுடைய விருப்பப்படி இருக்கிறான். அது தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தம். திரும்பவும் சொல்றேன், அது தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தம். இப்ப என்ன நடக்கு? இப்ப கலாச்சாரம் இப்படி காதலுங்கிற பேர்ல எல்லா தப்புலையும் பண்ணிடுறாங்க. பிறகு நான் கல்யாணம் தானே பண்றேன், இல்ல, தேவனுடைய பார்வையில் விபச்சாரம். எப்பவும் தாயும் தகப்பனும் முன்குறிக்கப்பட்ட ஒரு காலத்திலே உங்களுக்கு நியமிக்கிறார்களோ அதன் பிறகுள்ள காரியங்கள் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தம். ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறது அவனுக்கு நல்லதில்லை என்று தேவன் பார்த்தார். அவர் பார்த்து அவருக்கு சுத்தமான நேரத்தை நம்ம வாசிக்கும் போது உடனே வாசித்துடலாம். ஆனா அது அவர் நியமிக்கப்பட்ட ஒரு காலத்திலே அவனுக்கு எப்பொழுது தேவை என்று அவர் கண்டாரோ அப்பொழுதுதான் என்ன செய்தார்? ஒரு துணையை கொடுத்தார். நீங்களா தேடிக்கிட்டு அதுக்கு ஒரு காதலுங்கிற பேரையும் போட்டுட்டு அது சரிங்கிற நினைப்பீங்களானால் பாவம் செய்றீங்க, முடிவு நரகம். தப்பவே முடியாது. இங்க எகிப்தின் ராஜா ஒரு பெண்ணை கொடுக்கிறான். அதன் பிறகு அவளை தன் மனைவியாக எடுத்துக்கொள்கிறான். 2 குமாரர்களை பெற்றுக்கொள்கிறான். 51, 52 வசனங்களை வாசிங்க. யோசேப்பு என் வருத்தம் யாவையும் என் தகப்பனுடைய குடும்பம் அனைத்தையும் நான் மறக்கும்படி தேவன் பண்ணினார் என்று சொல்லி மூத்தவனுக்கு மனாசே என்று பெயரிட்டான். நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பலுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். பாருங்க, வாலிப பிராயத்துல தப்பு பண்ணல. அநேக வருஷம் கழிஞ்ச பிறகு அவன் என்ன செய்யறான்? தேவ சித்தப்படி தேவனுக்கு இசைஞ்சு சில காரியங்களை செய்யறான். 2 குமாரர்களை தேவனுக்கு கொடுக்கிறார். சுருக்கமா சொல்ல போனால் சோதனை எல்லாருக்கும் உண்டு. ஆனா எந்த ஒரு விதத்தில் நீங்க என்ன செய்யக்கூடாது? துர் இச்சைக்கு இடமாக உங்க உடலை பேணவே கூடாது.